ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ப் சூட் எக்ஸ்டென்ஷனில் ஆத் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுவுமே அப்லோட் பண்ண போகிறேன். அது வந்து ஆட்டரைஸ் எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோமே உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து அப்லோட் ஆகிட்டு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் என்ஜாய். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் வந்து நமக்குன்னு ஒரு சேனல், டெலகிராம் சேனல் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ண ரிவ்யூவாக இருக்கட்டும் இல்லை. இப்போ ஆத் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆட்டரைஸ் மாதிரி ஆத் மேட்ரிக்ஸுமே வந்து ஒரு ஆத்தரைசேஷன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக நம்ம மேனுவலாக பண்ணுறதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆத் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு ஆத் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்னா ஆத்தரைசேஷன், மேட்ரிக்ஸுங்கிறது நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10 யூசர் ரோல் இருக்குன்னு வைங்களேன். நான் ஒவ்வொன்றா போயிட்டு நான் செக் பண்ணணும்ல மேனுவலா. இப்போ எனக்கு ஒரு 10 யூசர் ரோல் இருக்குன்னா, அந்த 10 யூசர் ரோலும் ஆத் மேட்ரிக்ஸ்ல வந்து நான் வச்சுட்டு, அவங்களோட குக்கீஸ மட்டும் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, என்னென்ன யூஆர்எல்ஸ்க்குலாம் நான் செக் பண்ணணும். இப்போ சில யூஆர்எல்ஸ் மட்டும் தான் அட்மினால அக்சஸ் பண்ண முடியும். மீதி இருக்க யூசரால அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த யூஆர்எல்ஸ்லாம் நீங்க போட்டு வச்சுட்டு, ஜஸ்ட் நீங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து வரும். சிக்னல் அப்படிங்கிறது அ எப்படி வந்து ஆட்டரைஸ்ல வந்து என்ஃபோர்ஸ்டு, பைபாஸ்டு, இஸ் என்ஃபோர்ஸ்டுன்னு வந்ததுல்ல. அந்த மாரி இதுல வந்து கலர் தான் இருக்கும். ஸோ கிரீனுங்கிறது என்ஃபோர்ஸ்ட் இதுல. ரெட்டுங்கிறது வல்னரபிள் ஆர் பைபாஸ். அப்புறம் ப்ளூன்னு ஒண்ணு லைட் எரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ். லைட்டு கிடையாது. அந்த கலர்ல உங்களுக்கு அந்த ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண பிறகும் காமிக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இந்த 3மே நம்ம பார்த்தோம் ஆட்டரைஸ்ல, அதே மாரி இதுலயும் 3 கலர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆத் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ரோல் பேஸ்ட் டெஸ்டிங், அக்சஸ் கண்ட்ரோல் டெஸ்டிங் பண்ணலாம். பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் டெஸ்டிங் பண்ணலாம். போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல். அப்புறம் ஏபிஐலயும் நீங்க ஆத்தரைசேஷன் டெஸ்டிங் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆம், இந்த ஆத் மேட்ரிக்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்ப் ஓப்பன் பண்ணி ஆத் மேட்ரிக்ஸ் வந்து பி ஆப் ஸ்டோர்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் வந்து வாஸ்ப் ஜூஸ் ஷாப். இதுக்கு முன்னாடி நான் ஆட்டரைஸ்ல இதே அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே மிஷின் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இங்கே டைமிங் ரன் ஆகுது. ஸோ ஆட் 1 hour அப்படின்னு நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அப்போ தான் மிஷின் எண்ட் ஆகாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் 2 அக்கௌண்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அட்மின் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. யூசர் ஏன்னு நான் வச்சுருக்கேன். அப்புறம் யூசர் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூசர். ஸோ இதில் போட்டிருக்கேன் யூசர் ஏங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் யூசர். யூசர் பிங்கிறது ஒரு லோ ப்ரிவிலேஜ் யூசர். விச் மீன்ஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. கம்மியான ஆக்ஷன்ஸ் பண்ண தான் பண்ண முடியும். யூசர் ஏங்கிறது அட்மின். அவருக்கு எல்லா அக்சஸுமே இருக்கு. யூசரை கிரியேட் பண்ண, டெலீட் பண்ண எல்லாமே இருக்கு. யூசர் பி அண்ட் யூசர் சிங்கிறது ரூட் ப்ரிவிலேஜ் யூசர். அவங்களால ஐட்டம்ஸை ஆட் பண்ணி ரிவ்யூ பண்ண முடியும். அவங்களால நார்மல் யூசர் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அப்ளிகேஷன் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் வந்து பண்ண போகிறேன். அட்மின் 123ங்கிறது பாஸ்வேர்ட். ஸோ எனக்கு வந்து இன்னொரு ப்ரௌசர் விண்டோ வந்து வேணும். அதுக்கு நான் பிரைவேட் விண்டோ இதுலேருந்தே ஓப்பன் பண்ணுறேன். இதே ஐபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட். இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஆக்சுவலி இங்கே நாட் எட் கஸ்டமர்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுவுமே நான் அந்த ஆட்டரைஸ் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். எப்படி ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபார்மில் நீங்கள் எப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ டெஸ்டர். ஓகே. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ப்ரௌசர் பின்னு வச்சுக்கோங்க. பிரைவேட் விண்டோ. இதில் வந்து டெஸ்ட் யூசர் இருக்காங்க. இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா
அட்மின் யூசர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இப்போ ரெக்வெஸ்ட்டை நான் வந்து ஆத் மேட்ரிக்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதில் நான் வந்து நியூ யூசர்னு கொடுக்குறேன். நியூ யூசர்ல வந்து அட்மின் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அட்மின் யூசர் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அதேமாரி இன்னொரு யூசர் வந்து நான் லோ ப்ரிவிலேஜ் யூசர். ஸோ லோ ப்ரிவிலேஜ் யூசருக்கு பதிலாக நான் ஆடம்னு போட்டுக்கிறேன் என்னோட பேர். இல்லை சைபர் ஆடம்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்மினுங்கிறது ஹை ப்ரிவிலேஜ், சைபர் ஆடம்ங்கிறது லோ ப்ரிவிலேஜ் யூசர். இப்போ நான் 2 பேரோட குக்கியும் காப்பி பண்ணி இதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ப்ராக்ஸியில் போயிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பேஜஸ் இருந்தால் நீங்கள் அதில் விசிட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் இன்டர்செப்டே பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட்மினில் போயிட்டு ஜஸ்ட்டு ப்ராக்ஸியில் பர்ப் ஆன் பண்ணிக்கோங்க. இன்டர்செப்ட் இதில் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் போகும். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவல் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு ஒரு டோக்கன் இருக்கும், அது கூட வந்து குக்கீஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆத் மேட்ரிக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா? நான் சென்ட் குக்கீஸ் டு ஆத் மேட்ரிக்ஸ் யூசர் அட்மின். ஸோ அட்மினோட குக்கி தான் இது, அதனால அட்மினுக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ நான் இன்னொரு குக்கி வந்து கேப்சர் பண்ணணும், அதாவது டெஸ்ட் யூசரோட குக்கி. இப்போ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. இது வந்து நார்மல் யூசரோட குக்கி. ஓப்ஸ், சாரி, மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, எக்ஸ்டென்ஷனில் இது வந்து சைபர் ஆடமோட குக்கி, சாரி லோ ப்ரிவிலேஜ் யூசரோட குக்கி. அதை வந்து நான் சைபர் ஆடமுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? இப்போ ஆத்மேட்டிக்ஸில் போய் பாருங்க. நீங்கள் கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? இங்கேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது அட்மினோட குக்கி, இது வந்து சைபர் ஆடமோட குக்கி. ஸோ குக்கி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேற வேற இருக்கும். ஓகேவா? அதுமாரி இங்கே அட்மின், இங்கே சைபர் ஆடம்னு இருக்கா? அம், இப்போ நமக்கு எந்தெந்த யூஆர்எல்ஸ்லாம் வந்து அட்மினால் அக்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே போட்டு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு பேஜஸ் இந்த ஸ்கோர் போர்டுலாம் இருக்கும், அந்த லிங்க்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கோர் போர்டுன்ற ஒரு பேஜ் இருக்குது. இதில் நீங்கள் HTTP ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஓகே இந்த ரெக்வஸ்ட் எடுத்துக்கலாமே, இல்லை வேற ஏதாவது அட்மின் போகும் பாருங்க. ஓகே, அட்மின் கான்ஃபிகரேஷன். ஸோ இது கொஞ்சம் அட்மினால மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற முடியிற ஒரு பேஜ்னு வச்சுக்கலாம். இதை வந்து எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு ஆத் மேட்ரிக்ஸ் சென்ட் ரெக்வஸ்ட் டு ஆத் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ரெக்வஸ்ட் இதில் வந்து இங்கே அட்மின் சைபர் ஆடம்னு இருக்கா? ஸோ இதில் அட்மினால் மட்டும்தானே அக்சஸ் பண்ண முடியும், அதனால் இது ரெண்டுமே பண்ணிக்கோங்க. இது நம்ம டிக் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் போயிட்டு ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 2 பேரோட குக்கி நம்ம இங்கே வந்து வச்சிருக்கோம். அட்மினோட குக்கி, சைபர் ஆடமோட குக்கி. அதேமாரி இங்கே வந்து எந்த ரெக்வஸ்ட்லாம் நீங்கள் அனுப்புறீங்களோ, இது வந்து நான் அட்மின் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். அட்மினால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இதுக்கு மட்டும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ரன்னுன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ரெட் கலர்ல காமிக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து ஆடம் ஆர் லோ பிரிவிலேஜ் யூசர்னாலயுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கீழ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரெக்வெஸ்ட். இது வந்து அட்மினோட ரெக்வெஸ்ட். இது வந்து சைபர் ஆடம் விச் மீன்ஸ் லோ பிரிவிலேஜ் யூசரோட ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அட்மின் யூஆர்எல் வந்து லோ ப்ரிவிலேஜ் யூசராலையுமே வந்து அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு 10 யூசர் ரோல் இருந்தாலும் சரி, நீங்க 10 யூசரையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. 10 யூசரோட குக்கீஸ வச்சுக்கோங்க. எந்தெந்த யூஆர்எல்லாம் நீங்க பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும், இல்ல எந்தெந்த ஃபங்ஷனாலிட்டீஸோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நார்மல் யூசருக்கு இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, அந்த யூஆர்எல்ஸ்லாம் இங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டிக்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா அட்மின் யூசருக்கு மட்டும் தான் இந்த லிங்க்ஸ்லாம் அக்சஸ் பண்ண முடியும். அந்த டிக்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களால இந்த ரெக்வெஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆட்டரைஸோட கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆன மாரி தான் இருக்கும். காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பட் வந்து அதோட இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து அதிகமா நான் பார்த்ததில்ல இத யூஸ் பண்ணி. அதுமாரி இதுல இன்னொரு
விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்ட வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆட்டரைஸ் வந்து நீங்க பார்த்தீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பீங்க அவ்வளோதான். பட் அந்த ஸ்டேட் வந்து அப்படியே நிலையா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேட்ட வந்து நீங்க இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல போயிட்டு இப்போ டவுன்லோட்ஸ்ல போயிட்டு சேவ் பண்ணி வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ ஆத் ஆத் மேட்ரிக்ஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டு சும்மா சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு, நான் என்னோட க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போமே! மறுபடியும் லோட் பண்ண முடியுதான்ட்டு. பிகாஸ் நீங்க திரும்பியும் ரீப்ளே பண்ணி ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஒருவேள அந்த குக்கீஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். நீங்க செஷன் ஹேண்ட்லிங் வந்து கரெக்ட்டா போட்டிருந்தீங்க, மேக்ரோஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த குக்கீஸ் உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா, அந்த குக்கீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் மூலியமா நீங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணாலுமே, உங்களால அந்த ஸ்டேட்ட வந்து மறுபடியும் கொண்டு வர முடியும். எக்ஸ்டென்ஷன் லோட் ஆயிடுச்சா? இல்ல இங்க ஒண்ணும் வரல. கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே வந்துருச்சு. ஓகே. இது மினிமைஸ் பண்ணிடுறேன். மேபி ஏதாவது ஹேங் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அந்த ப்ராசஸ் டிலே ஆகுது. ஸ்டார்ட் ஆக. ஓகே. இங்க நீங்க லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லோட்ல போயிட்டு நீங்க எங்க சேவ் பண்ணீங்களோ, அங்க போயிட்டு மேட்ரிக்ஸ் ஸ்டேட் நீங்க என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அத குடுத்துட்டு, அ ஓப்பன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ண ஸ்டேட் அப்படியே இருக்கும். நீங்க மறுபடியும் ரன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆட்டரைஸ்க்கும், மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அது மாரி ஆத்தரைஸ் வந்து நீங்க ஒரு குக்கிய வச்சு தான் நீங்க 2 யூசரால மட்டும் தான் பண்ண முடியும். லைக் ஒரு அட்மின் யூசர், ஒரு நார்மல் யூசர வச்சு தான் நீங்க பிரிவிலேஜ்டா, நான் பிரிவிலேஜ்டா, பைபாஸ்டா, அன்ஆத்தென்டிகேட்டடா இதெல்லாம் பார்க்க முடியும். இதுல நீங்க ஒரு 10 யூசர கூட நீங்க கிரியேட் பண்ணி எந்தெந்த யூஆர்எல் போடணும், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆத்தரைசேஷன் டெஸ்டிங் வந்து முடிச்சிருவீங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர்.